Hi students, now example 2.53 போறோமா? A person saved money every year. Save பண்றாரு. Half as much as he put in the previous year. போன வருஷத்தோட இந்த half தான் சேவ் பண்றாரு. If you are totally saved எவ்வளவா 7875 rupees in the 6 years. சரி அப்போ டோட்டலான சம் தானே அது 6 years நமக்கு வந்து S6 எடுத்துக்கலாமா? இப்போ கிவ் ஒன் S6 எவ்வளவா 7875 சரிங்களா? அப்போ n நமக்கு 6 வச்சுக்கலாம். இப்போ அடுத்து தென் ஹவு மச் டிட் யூ சேவ் இல்லையா? இங்கே எவ்வளோ சேவ் நமக்கு அந்த ரேஷியோ வந்து ப்ரீவியஸ் இயரோட எவ்வளோ பண்ணுறாரு? ஆஃப்னு அர்த்தம் ஆர் வேல்யூ 1/2 சரிங்களா? நம்ம எஸ்என் ஃபார்முலா பாருங்க என்ன வரும்? ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் போகிற என்ன ரீசனு? ஏன்னா ஆர் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கு பை 1 மைனஸ் ஆர். நம்ம இங்கே கொடுத்தது என்னன்னா S6 = 7875. அப்போ இங்கே இந்த S6 நம்ம நமக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஸ் பண்ணலாமா? ஏ வேல்யூ பண்ணது இங்கே கண்டுபிடிக்கணும். ஏ 1 மைனஸ் ஆர் தெரியும் நமக்கு 1/2 பவர் n இங்கே 6 பை 1 மைனஸ் ஆர் வந்து 1/2 ஈக்குவல் டு 7875. ஏ இன்ட்டு 1 மைனஸ் இந்த 1/2 போகலாம் 1 பவர் 6 போகலாமா? அது 1 தான் நமக்கு 2 பவர் 6 போகலாமா? பை இது நமக்கு என்ன பண்ணலாம்? 1லேருந்து ஆஃப் வச்சுன்னா ஆஃப் இல்லையா? அப்படி போட்டுக்கலாம்ல 1லேருந்து ஆஃப் கழிச்சா ஆஃப். இது அப்படியே நம்ம நமக்கு மல்டிபிள் போகுமா? அப்போ ஏ இன்ட்டு 1 மைனஸ் 1 பை 2 பவர் 6னா 64 இல்லையா? 2 பவர் 6 நமக்கு என்ன 2 பவர் 3னா 8 இன்ட்டு 8 6 வந்துடும் ஈக்குவல் டு இங்கே 7875 இன்ட்டு 1/2 நீங்கள் ரெசிபிக்கலாம் கொண்டு போகிறீங்க. நான் டிவைட் அப்படி மல்டிபிள் போகும் இல்லையா? நீங்கள் கேன்சல் பண்ணா பற்றி நான் இதை ஆட் நம்பர் தானே இல்லை 7875 இன்ட்டு 1/2 சரிங்களா? அப்படி இருக்கும். இப்போ இங்கே எல்சிமத்தை போடலாமா? 64 எல்சிமத்தா சரிங்களா? உங்களுக்கு பை 1ன்னு அர்த்தம் இல்லையா? கீழே இதுமாதிரி என்ன பண்ணுங்க டேரெக்டாக அந்த எல்சிஎம் மல்டி பண்ணுங்க. 64 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7875 இன்ட்டு 1/2. இப்போ என்ன வரும்? இது 63 பை 64 வருமா? ஈக்குவல் டு 7875 இன்ட்டு 1/2. இப்போ ஏன் நம்ம தேவை? நம்ம இந்த 60 வாங்க போனால் ஆகும் ப்ளஸ் ப்ரோக்ராம் வருமா? அந்த 1/2 வரும் 64 டிவைட் பை வரும் 63 வந்துடும். இப்போ நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண பாருங்க 32வா 63ஆல இந்த 7875 பார்ட் பண்ணுங்க 163 ரிமைனிங் 15 7 3 டைம் போடாது 180 மேலே போயிங்களா? 2 டைம் கண்டிப்பாக வரும். 2 நாள் 126 1 3 இல்லை 5 டைம் ட்ரை பண்ணி போகலாமா? 1 30 கரெக்டாக டிவைட் ஆகுதா? அப்போ 1 to 5 வருது இல்லையா? அப்போ டேரெக்டாக அது கேன்சல் பண்ணிங்கன்னா அது 1 to 5. அப்போ அந்த 1 to 5 இன்ட்டு என்ன பண்ணோம் 30 கொண்டு போகலாமா? இல்லையா 3 அப்படின்னா 15 1 6 7 3 0 10 1 10 4. அப்போ ஏ வேல்யூ வந்து 4000. அப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு என்னது சேவ் பண்ண மணி பார்த்தா நமக்கு வந்து அது 4000 rupees சரிங்களா? போட்டுருங்க. saved money in the first year. It's rupees 4000. அவ்வளோ சம்பவத்தினால பார்த்துங்க சரிங்களா? அதாவது அந்த அமௌண்ட்டு S6ன்னு எடுத்துங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் S6னால N6 எடுத்துங்க. இங்கே ஆஃப் வேல்யூ நம்ம அதான் சேவ் பண்ணுறது இயர்லி போக போக அதெல்லாம் ஆர் வேல்யூ பண்ணது இங்கே காம்பன்சேஷன் 1/2 ஏன்னா ஆஃப் சொல்லும்போது அவ்வளோதான்.